வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய சிம்பிள் டென்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவிலையும் சிம்பிள் டென்ஸ் பற்றி தான் பார்த்தோம். போன வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் அண்ட் பேசிவில் வந்துச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றியும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இது ரெண்டுமே ஆக்டிவ் அண்ட் பேசிவில் வந்துச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் நம்ம கரெக்ட்டா எழுதணும்னா நம்மளுக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் போன வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். போன வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவில் இருக்கிற பேசிக் திங்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இந்த 2 வீடியோஸுடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவ் அண்ட் பேசிவில் வந்துச்சுன்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லிடுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் கூட வேர்ப் இருக்கும், அந்த வேர்ப் V1 வந்திருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்ற வேர்பு V2 இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதுதான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வேர்ப் ஆனது நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அது V1 இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வேர்ப் ஆனது V2 வந்திருக்குன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். வேர்ப் தான் டிஃப்ரெண்ட், V1 அண்ட் V2. இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படிங்கிறது V1 அதாவது வேர்ப் 1. அடுத்தது கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற வேர்பு V1 வந்திருக்கு, அதனால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ரவி பிளைடு கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். இதில் ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளைடு அப்படிங்கிறது வேர்ப், கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே வந்திருக்கிற வேர்ப் ஆனது V1 V2 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது V2 வேர்ப். ஸோ V2 வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதனால தான் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். ரவிங்கிறது சப்ஜெக்ட், பிளைடுங்கிறது V2, கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். நமக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வேர்பை வச்சு தான் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தளவில் ஆக்டிவில் என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும், பேசிவில் என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குன்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்டிவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன் இருக்கும். பேசிவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன் இருக்கும். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆக்டிவில் மட்டும்தான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வரும். ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது அங்கே V1 இங்கே V2, இது ஒன்றே ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் உள்ள சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸில் பி வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப் அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் அங்கே இருக்கிற பி வேர்ப் வேறு, ஆம், ஈஸ், ஆர். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர். இங்கே ரெண்டு பி வேர்ப் தான். சிங்குலருக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு வேர் யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் எப்படி யூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு சுலபமாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த விஷயம் புரியாதவங்க அந்த பழைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கவர்மெண்ட் அவார்டட் எ ப்ரைஸ் டு ஹிம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் என்ன செய்யணும்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் குறிக்கணும். த கவர்மெண்ட்ன்றது சப்ஜெக்ட், அவார்டட் அப்படிங்கிறது வேர்ப், எ ப்ரைஸ் அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான், ஹிம் அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். ப்ரைஸ்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹிம் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம 2 ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். அதான் உங்களுக்கு இங்கே ஆன்சரில் 2 விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்திருப்பேன். செகண்ட் ஆன்சரை பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்திருப்பேன். இப்போ அந்த கொஸ்டினில் சப்ஜெக்ட்டு, வேர்பு,
டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. இப்போ இங்க வேர்ப நம்ம பார்க்குறோம். அவார்டட் அப்படிங்கிறது. இது V1 V2 கேட்டிங்கன்னா இது V2. அவார்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது V2. ஸோ அதனால இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஹிம் அப்படிங்கிற அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வரோம். ஹிம்ங்கிறது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அது ஹீ அப்படின்னு மாறிடும். அதாவது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும்போது ஹிம்ன்றது என்னவா மாறிடுது, ஹீ அப்படின்னு மாறிடுது. ஸோ இப்போ ஹீ அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்குலர். இப்போ நம்ம பி-வெர்ப் போடணும். பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற மேலே இருக்கிற ஃபார்மேட் பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் பி-வெர்ப். இப்போ சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஹீன்றது தான் சப்ஜெக்ட். அடுத்தது பி-வெர்ப் போடணும். அந்த ஹீன்றது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்குறோம், சிங்குலர். ஸோ சிங்குலர் பி-வெர்ப் என்னது, வாஸ். அதனால தான் ஹீ வாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்தது அவார்டட் அப்படிங்கிறதோட V3 ஃபார்மேட் பாருங்க. அவார்ட் அப்படிங்கிறது V1, அவார்டட் V2, அவார்டட் அகைன் V3. ஸோ அவார்டட் அப்படிங்கிற V3யை போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, அங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட்டோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் இருக்கிறது அங்கே எழுதிக்கணும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதனால் அவார்டட் பக்கத்தில் இருக்கிறது எ ப்ரைஸ் அப்படின்ற வேர்டு தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தது பை அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பாசிவ் வாய்ஸுக்கு போடணும். ஸோ பை போட்டாச்சு. இப்போ சப்ஜெக்டாக இருக்கிற கவர்மெண்ட்டை ஆப்ஜெக்டாக கொண்டு வரணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹி வாஸ் அவார்டட் எ ப்ரைஸ் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். செகண்ட் ஆன்சரை பாருங்கள். இங்கே நான் டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கேன். எ ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை நான் இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வந்தாச்சு. மறுபடி ப்ரைஸ் அப்படிங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்குறோம், சிங்குலர். ஸோ அதனால் அங்கே சிங்குலர் பிவர்பான வாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது அவார்ட் அப்படிங்கிறதோட V3 ஃபார்ம் தான் அவார்டட். ஸோ அந்த அவார்டட் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை அந்த வேர்ப் V3 பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பாசிவ் வாய்ஸுக்கான யூஸ்வலான ஃபார்மேட்டில் பை அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பைங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணிடுறோம். அடுத்தது சப்ஜெக்டாக இருக்கிற கவர்மெண்ட்டை ஆப்ஜெக்டாக கொண்டு போகிறோம். எ ப்ரைஸ் வாஸ் அவார்டட் டு ஹிம் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான செகண்ட் ஆன்சர். இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர்லேயே எந்த ஆன்சர் வேணால் எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதலாம். இப்போது செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். வி ஸ்டாப்ட் த பஸ். இதில் வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டாப்டு அப்படிங்கிறது வேர்ப், த பஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போது வேர்பான ஸ்டாப்டு V1 V2 ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் திங், இப்போது V2 வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே ஸ்டாப்டு வந்திருக்கு, அது V2. ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ சப்ஜெக்டான வியும் ஆப்ஜெக்டான த பஸ்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் கொண்டு வரணும். இங்கே கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னது, த பஸ். அதை ஆன்சரில் சப்ஜெக்டாக கொண்டு வரணும். த பஸ் அப்படிங்கிறது ஆன்சரில் ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போது கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, வி. அதை இப்போ ஆப்ஜெக்டாக மாற்றணும். டேரெக்டாக வி அப்படின்னு ஆப்ஜெக்டில் போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட முடியாது. இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ரொனவுன் வேறு ஒரு ப்ரொனவுனாக மாறும். வி அப்படிங்கிறது ஆன்சரில் ஆப்ஜெக்டாக மாறும்போது அஸ் அப்படின்னு மாறும். அதனால தான் ஆன்சரில் லாஸ்ட் இருக்கிற வேர்ட் அஸ் அப்படின்னு இருக்குது. வி அப்படின்னு இல்லாததுக்கு காரணம் அதுதான், ப்ரொனவுன் சேஞ்ச். இப்போது சப்ஜெக்ட் எழுதியாச்சு. இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்குறோம். த பஸ் அப்படிங்கிறது சிங்குலர், பஸ்ஸஸ் அப்படின்னு போட்டால் தான் ப்ளூரல். பாஸ்ட் டென்ஸுக்கு சிங்குலர் பிஓப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ். அதனால தான் த பஸ் வாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ஸ்டாப்டு அப்படிங்கிறதோட V3 என்ன, ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு. ஸ்டாப்டு தான் அகெயின் அப்படி ஸ்டாப்ன்றதோடைய V3. ஸோ அதனால் ஸ்டாப்டு அப்படிங்கிற வேர்டு நம்ம போட்டாச்சு. த பஸ் வாஸ் ஸ்டாப்டு. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு 90%. இப்போது இந்த V3க்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் பாசிவ் வாய்ஸுக்கு என்ன வேர்டு இன்க்ளூட் பண்ணணும், பைங்கிற வேர்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பைன்ற வேர்டு இன்க்ளூட் பண்ணியாச்சு. த பஸ் வாஸ் ஸ்டாப்டு பை அஸ் அப்படிங்கிறது அந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த போலீஸ் அரஸ்டட் த தீவ்ஸ். இதில் த போலீஸுங்கிறது சப்ஜெக்ட், அரஸ்டடுங்கிறது வேர்ப், த தீவ்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ அரஸ்டட் V1 V2 பார்க்குறோம். அரஸ்டட்ன்றது V2. அதனால் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்ற கன்க்ளூஷன் நம்ம வந்தாச்சு. இப்போது கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னது, த தீவ்ஸ். அதை ஆன்சரில் சப்ஜெக்டை கொண்டு வரோம், த தீவ்ஸ். கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, த போலீஸ். அந்த போலீஸ்ன்றதை ஆன்சரில் ஆப்ஜெக்டாக கொண்டு போகிறோம். இது டேரெக்டான நவுனை கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே தேவையில்லை. ஆப்ஜெக்டில் டேரெக்டாக அதை கொண்டு போயிடலாம். த போலீஸ்னு கொண்டு போயாச்சு. இப்போ தீவ்ஸுங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்குறோம். தீஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிங்குலர், தீவ்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ளூரல். இந்த சென்டென்ஸ் பொறுத்தளவில் தீவ்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் அது ப்ளூரல். திருடர்கள் அப்படிங்கிறது அந்த தீவ்ஸ் அப்படிங்கிற வேர்ட் குறிக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ளூரலுக்கான பிவர்பான வேர் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதனால தான் த தீவ்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்கிற வேர்ப் என்னது, அரஸ்டட். அது V2ல் இருக்குது. அதோட V3 ஃபார்ம் என்னது, அதுவும் அரஸ்டட் தான். அரஸ்ட், அரஸ்டட், அரஸ்டட். அதனால் ஆன்சரில் த தீவ்ஸ் வேர் அரஸ்டட் அப்படின்னு போட்டாச்சு. ஏற்கனவே த போலீஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்க்ளூட் பண்ண வேண்டிய வேர்டு, பாசிவ்க்கான வேர்டு பை. ஸோ பை இன்க்ளூட் பண்ணியாச்சு. த தீவ்ஸ் வேர் அரஸ்டட் பை த
போலீஸ் அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ்ல, ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் எப்படி மாற்றணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ அடுத்த டென்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் டென்ஸை ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வில்லு, ஷல்லு, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். அது ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கண்டினியூவஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக வில் அப்படி இல்லைனா ஷெல் வந்திருக்கும். அதே போல் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் வில் ஆர் ஷெல் வந்திருக்கும். வில் ஆர் ஷெல் வந்துச்சுனாலே அது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இங்கே வில் ஆர் ஷெல் வந்திருக்கு. அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறேன்னா, அந்த வேர்ப் வில் ஆர் ஷெல் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து வர்ற வேர்பு V1 இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதை தான் இப்போ பார்க்குறோம். 2 வகையாக வரும். வில் ஆர் ஷெல் பக்கத்தில் ஒரு சில சென்டென்ஸில் நாட் வரும், ஒரு சில இதில் நாட் வராது. நாட் வராத சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ். நாட் இருக்கிற சென்டென்ஸ் செகண்ட் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1 கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற செக்ஷனில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போது பேசிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் ப்ளஸ் பி வேர்ட் அல்லது நாட் ப்ளஸ் பி வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கொடுத்துருப்பேன். போன இதெல்லாம் பார்த்தோம்னா பேசிவ் வாய்ஸில் பி வேர்ப்னு கொடுத்துருப்பேன். இங்கே பி வேர்டுன்னு கொடுத்துருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, பி வேர்ப்னா அங்கே என்ன பி வேர்ப் வரணுமோ அந்த பி வேர்பை இன்க்ளூட் பண்ணணும். இங்கே பி வேர்ட்னா அந்த பி அப்படிங்கிற வேர்டையே அப்படியே ஆன்சரில் எழுதிக்கணும். அவ்வளோதான் அந்த சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் அண்டு ப்ரெசண்ட்டுக்கு உள்ள வேரியண்ட். இப்போ ஒரு சென்டென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஹென்ரி வில் டிரைவ் சார்லி ஹோம். ஹென்ரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் டிரைவ்ங்கிறது வேர்ப், சார்லிங்கிறது ஆப்ஜெக்ட். சார்லின்ற ஆப்ஜெக்டை நம்ம ஆன்சரில் சப்ஜெக்டாக கொண்டு வரும். சார்லி அப்படின்னு போட்டாச்சு. இப்போது அங்கே கொஸ்டினில் வில் வந்துச்சுன்னா ஆன்சர்லேயும் வில்லு தான் வரும். கொஸ்டினில் ஷெல் வந்துச்சுன்னா ஆன்சர்லேயும் ஷெல் தான் வரும். இந்த கொஸ்டினில் வில் வந்திருக்கு, அதனால் சார்லி பக்கத்துலேயே அதே வில்லை போட்டுக்கிறோம். இப்போது அடுத்தது என்ன இருக்குது, கொஸ்டினில் வில் பக்கத்தில் V1 இருக்குது, டிரைவ் அப்படிங்கிறது V1. அந்த வில்லுக்கும் V1க்கும் நடுவில் நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி வேர்டை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் பேசிவ் வாய்ஸில். அதனால தான் வில் பக்கத்தில் பி அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தது டிரைவோடைய V3, டிரைவ், ட்ராவ், டிரைவன். அதனால் பிக்கு அப்புறம் டிரைவன் அப்படிங்கிற V3யே போட்டாச்சு. இப்போது ஆப்ஜெக்டில் வேறு எது எழுதாமல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஹோம் தான் எழுதாமல் இருக்குது. அந்த ஹோமை அந்த V3 பக்கத்தில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்தது பேசிவ்க்கான வேர்டு தான் பை. இப்போது கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, ஹென்ரி. அதை இங்கே ஆப்ஜெக்டாக கொண்டு வரும். சார்லி will be driven home by Henry அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். we will play frisbee in the park அப்படிங்கிறது கொஸ்டின். விங்கிறது சப்ஜெக்ட், வில் பிளே அப்படிங்கிறது வேர்ப், ஃப்ரிஸ்பி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஃப்ரிஸ்பின்றதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக வி அப்படிங்கிறத ஆப்ஜெக்டாக கொண்டு போனோம்னா என்னவா மாறிடும், அஸ்ன்னு மாறும். அதான் அந்த கொஸ்டினோட லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது வில் அப்படிங்கிறத கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ ஆன்சர்லேயும் அதே வில் தான் நம்ம எழுதிக்க போகிறோம். ப்ளே அப்படின்னு எழுதுறதுக்கு இல்லையா, அதுதான் V1. அந்த V1 எழுதுறதுக்கு முன்னாடி அங்கே நம்ம என்ன வேர்டு போடணும், பி அப்படிங்கிற வேர்டை போட்டுக்கணும். அதனால தான் வில்லுக்கு பக்கத்தில் பி. ப்ளேவோட V3 என்னது, ப்ளே, பிளேடு, பிளேடு. இப்போது பிக்கு அப்புறம் பிளைட் அப்படின்னு போட்டாச்சு. ஃப்ரிஸ்பி வில் பி பிளைட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், இந்த பார்க். அப்போ அந்த இந்த பார்க்குன்றதை V3 பக்கத்தில் கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பேசிவ்க்கான வேர்டு பை, அதை போட்டாச்சு. இப்போ சப்ஜெக்டில் இருக்கிற வி என்னவா மாறிடுதுங்க, ஆன்சரில் அஸ்ன்னு மாறிடுது. ஃப்ரிஸ்பி வில் பி பிளைட் இன் த பார்க் பை அஸ் அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். த டாக்டர் வில் எக்ஸாமின் த பேஷண்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். த டாக்டர்ன்றது சப்ஜெக்ட், வில் எக்ஸாமின்ங்கிறது வேர்பு, த பேஷண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். த பேஷண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக ஆன்சரில் கொண்டு வரும். த பேஷண்ட் கொண்டு வந்தாச்சு. கொஸ்டினில் என்ன இருக்குது, வில் இருக்குது. ஸோ அதே வில்ல பேஷண்ட் பக்கத்தில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். வில்லு போட்ட உடனே நம்ம என்ன வேர்டு போடணும், பி அப்படிங்கிற வேர்டு போடணும், போட்டாச்சு. இப்போ கொஸ்டினில் இருக்கிற V1 என்னது, எக்ஸாமின். அதோட V3 என்னது, எக்ஸாமின், எக்ஸாமின்டு, எக்ஸாமின்டு. ஸோ பிக்கு பக்கத்தில் ஆன்சரில் எக்ஸாமின்டு அப்படிங்கிற V3 போட்டாச்சு. இப்போ பேசிவ்க்கான பை அப்படிங்கிற வேர்டு. இப்போ கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, டாக்டர். அதை ஆப்ஜெக்ட் கொண்டு வரும், த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்சரை பாருங்கள். த பேஷண்ட் வில் பி எக்ஸாமின்டு பை த டாக்டர் அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டினை பாருங்கள். வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் நாட் சென்ட் அப்படிங்கிறது வேர்ப், த டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்தாச்சு, த டிக்கெட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். வில் கொஸ்டினில் இருக்குது, அதே வில்ல ஆன்சர்லேயே எழுதிக்கிறோம், டிக்கெட்ஸ் பக்கத்தில். கொஸ்டினில் வில்லுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நாட். கொஸ்டினில் நாட் வந்துச்சுன்னா ஆன்சர்லேயே நாட் வந்துடணும். ஸோ வில் பக்கத்தில் அந்த நாட்டை போட்டாச்சு. எப்பயுமே நம்ம என்ன வேர்டு எழுதுவோம், வில்லு எழுதுனா, ஷெல் எழுதுனா பி அப்படிங்கிற வேர்டு எழுதுவோம். அதே பியை நாட்டுக்கு பக்கத்தில் நம்ம எழுதிட்டோம். இப்போது கொஸ்டினில் இருக்கிற V1 என்னது, சென்ட். சென்டோடைய V3யை இப்போ ஆன்சரில் எழுதணும். சென்ட், சென்ட், சென்ட்.
ஸோ V3 என்னது சென்ட், SENT சென்ட். அதை பி வேர்டு பக்கத்தில் சென்ட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போது பேசிவ்க்கான வேர்டு என்னது பை, அந்த பை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ விங்கிறத ஆப்ஜெக்டை கொண்டு வந்தோம்னா அஸ் அப்படின்னு மாறிடுது. இப்போ ஆன்சரை பாருங்கள். த டிக்கெட்ஸ் வில் நாட் பி சென்ட் பை அஸ் அப்படிங்கிறது தான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளோ தாங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர், இந்த 3 டைப் ஆஃப் டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஆக்டிவ் அண்ட் பேசிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் இன்டெஃபினைட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ இன்டெஃபினைட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது டைரெக்டான நேமிங் வேர்டாக இருக்கும், இல்லை ப்ரொனவுன் ஹீ, ஷி, இட்டு, தே, ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே 3 சென்டென்ஸில் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சம்ஒன் ஸ்டோல் மை சைக்கிள், இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதில் சம்ஒன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டோல் அப்படிங்கிறது வேர்ப், மை சைக்கிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சம்ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க, யாருன்னே தெரியலை. ஸோ சப்ஜெக்ட் யாருன்னே தெரியலைன்னா அதை பேசிவில் எழுதும்போது பைன்னு போட்டு அதை ஆப்ஜெக்டாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றிட்டு பி வேர்பு போட்டுட்டு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு போட்டோம்னா அதோட ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படி தான் பாருங்களேன். சம்ஒன்ன்றது சப்ஜெக்ட், ஸ்டோல்ன்றது வேர்பு, மை சைக்கிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதில் சைக்கிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சரில் சப்ஜெக்ட்டு கொண்டு வந்துடுறோம். மை சைக்கிள் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். இப்போது வேர்ப் எதுன்னு சொல்லி பார்க்குறோம், ஸ்டோல். ஸ்டோலுங்கிறது V1 V2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது V2. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். ஸோ ஸ்டோல்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்மளுக்கு பி வேர்ப் எத்தனை இருக்குது? 2. ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். இப்போ சப்ஜெக்டை பார்க்குறோம். சைக்கிள் அது சிங்குலரா ப்ளூரலா? சைக்கிள்ஸ்னு கொடுத்தாங்கன்னா ப்ளூரல், சைக்கிள்னு கொடுத்தா சிங்குலர். பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் பி வேர்ப் என்னது? வாஸ். அதனால தான் சைக்கிள் பக்கத்தில் அந்த வாஸை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மெயின் வேர்ப் என்னது? அதாவது V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்னது? ஸ்டோல். ஸ்டோலோட V3 என்னது? ஸ்டோலன். ஸோ வாஸ் பக்கத்தில் அந்த ஸ்டோலன் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம்? பைன்னு போடுவோம். கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து ஆப்ஜெக்ட்னு எழுதுவோம். இங்கே கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் யாருன்னே தெரியல, சம்ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருன்னே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டையும் பையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இது மாதிரி வர்ற வாக்கியங்களை தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் இன்டெஃபினிட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் அண்ட் பேசிவில் சொல்லுவோம். இப்போ செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். சம்திங் போக்டு ஹர் ஷோல்டர். இந்த கொஸ்டினில் சம்திங் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போக்டு அப்படிங்கிறது வேர்ப், ஹர் ஷோல்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்துடுறோம். ஹர் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. இப்போது போக்டு அப்படிங்கிறது V1 V2 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போது போக்டு அப்படின்றது V2. அதனால் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பி வேர்ப், சிங்குலர் பி வேர்ப் வருமா, ப்ளூரல் பி வேர்ப் வருமா அந்த சென்டென்ஸுக்குன்னு பார்க்குறோம். இப்போ சப்ஜெக்ட் பார்க்குறோம். ஹர் ஷோல்டர், இது சிங்குலர். அதனால் சிங்குலர் பி வேர்பான வாஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். போக்டோட V3 ஃபார்மும் போக்டு தான். ஸோ போக்டு அப்படின்னு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் பையும் போட போகிறது கிடையாது. இப்போ தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் தொடங்குறதே நோபடி அப்படின்னு தொடங்குது. சம்திங், சம்ஒன். ஸோ இதெல்லாம் வந்தால் எப்படி எழுதணுன்றதை ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸஸ் சொல்லிட்டேன். நோபடின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நோபடி சப்ஜெக்டாக வந்திருந்ததுன்னா அதை ஆப்ஜெக்டாக கண்டிப்பாக மாற்றணும். ஆப்ஜெக்ட் நோபடியே போகுமான்னு கேட்டால் போகாது. ப்ரொனவுன் சேஞ்ச் மாதிரி வேறு ஒரு வேர்டாக கன்வெர்ட் ஆகி தான் போகும். என்ன வேர்டாக கன்வெர்ட் ஆகி போகும்னா எனிபடி அப்படின்னு கன்வெர்ட் ஆகி போகும். ஆன்சரில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நோபடின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அந்த சென்டென்ஸ் ஆன்சர் எழுதும்போது நம்ம என்னென்னு போட்டு எழுதணும்? நாட் அப்படிங்கிற வேர்டை கண்டிப்பாக போட்டு தான் எழுதணுங்க. இப்போ அந்த சென்டென்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்னை பிரிப்போம் வாங்க. நோபடிங்கிறது சப்ஜெக்ட், பாஸ்ட் அப்படிங்கிறது வேர்ப், ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். இப்போ நாட் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்டாக போட்டுக்கிறோம் இந்த சென்டென்ஸோட ஆன்சரில். அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறது சப்ஜெக்டாக கொண்டு போகிறோம். அதான் ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட்ங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அதை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வரோம். ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட், நாட் ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட் அப்படிங்கிற வரை எழுதியாச்சு. இப்போது இந்த கொஸ்டினில் வந்திருக்கிற வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாஸ்ட். இது V1 V2 பார்த்தோம்னா V2. அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது நாட் ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட். இங்கே சிங்கிள் கமெண்ட் அப்படின்னா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்குலர். பாஸ்ட் டென்ஸுக்கான சிங்குலர் பி வேர்ப் என்னது? வாஸ். அதனால தான் நாட் ஈவன் ஏ சிங்கிள் கமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வாஸ் அப்படிங்கிற பி வேர்ப் போட்டாச்சு. பாஸ்ட் அப்படிங்கிறது V2.
V3 ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஸ், பாஸ்டு, பாஸ்ட். இங்கேயும் பாஸ்ட் தான் வரும். ஸோ வாஸ், பாஸ்ட் அப்படிங்கிற வரை எழுதியாச்சு. அடுத்தது பாசிவ் ஃபார்ம் எழுதும்போது யூசுவலாக நம்ம போடுற வேர்டு தான் பை போட்டாச்சு. இப்போ நோபடி அப்படிங்கிற சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வரலாம். நோபடி வந்தால் மட்டும், சம்ஒன் சம்திங் வந்தால் அந்த இடத்துல பையும் போடக்கூடாது, அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் மாற்றக்கூடாது. இங்கே நோபடியை டைரெக்டாக நோபடின்னு எழுதிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதக்கூடாது. நோபடின்றது சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மாறும்போது நோபடின்ற வார்த்தை எனிபடி அப்படின்னு மாறிடும். அதனால தான் பைக்கு பக்கத்தில் எனிபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆன்சரை பாருங்கள். நாட் ஈவன் எ சிங்கிள் கமெண்ட் வாஸ் பாஸ்ட் பை எனிபடி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரை கற்றுக்கிட்ட சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இந்த டென்சஸ்லேருந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸோடைய 10 கொஸ்டின்ஸும் அதோட ஆன்சர்ஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். த சீஃப் கெஸ்ட் இஷ்யூட் த சர்டிஃபிகேட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஷ்யூட் அப்படிங்கிறது வேர்ப், த சர்டிஃபிகேட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட்டு, டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட். ஸோ 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போகிறேன். த சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக ஆன்சரில் கொண்டு வந்துட்டேன். இப்போது வேர்பை பார்க்குறோம். கொஸ்டினில் இருக்கிற வேர்ப் இஷ்யூட் அப்படின்னு வந்திருக்கு. இஷ்யூடுன்றது V1 V2 V2. அப்போது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பி வேர்ப் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஒன்று வாஸ், இன்னொன்று வேர். வாஸ்ன்றது சிங்குலர், வேர்ன்றது ப்ளூரல். இப்போ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ப்ளூரல். ஸோ பாஸ்ட் டென்ஸோட ப்ளூரல் வேர்ப் வேர். அதனால தான் சர்டிஃபிகேட்ஸ் பக்கத்தில் வேர் போட்டிருக்கேன். இஷ்யூ அப்படிங்கிறதோடைய V3 ஃபார்ம் இஷ்யூ, இஷ்யூடு, இஷ்யூடு. ஸோ இஷ்யூடுன்றது போட்டாச்சு. பாசிவ் வாய்ஸுக்கான பை அப்படிங்கிற ஃபார்மேட்டை அங்கே கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, த சீஃப் கெஸ்ட், அதை எங்கள் ஆப்ஜெக்டாக கொண்டு வரேன். த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு. பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸில் என்ன இருக்குது? டு த ஸ்டூடெண்ட்ஸ், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டோம். இப்படி ஒரு ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லைனா த சர்டிஃபிகேட்ஸ் வேர் இஷ்யூட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் பை த சீஃப் கெஸ்ட். ஸோ இந்த 2 டைப்பில் நீங்கள் எப்படி வேணால் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். ஸோ மெனி திங்ஸ் கிராம்ப்ட் த கபோர்டு. இது ஒரு சென்டென்ஸ். நடுவில் கன்ஜெக்ஷனான தட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்கள். எவ்ரி திங் ஃபெல் அவுட் வென் ஐ ஓப்பன்ட் இட். இந்த 2 சென்டென்ஸில் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கிராம்ப்டுங்கிறது வேர்ப், த கபோர்டு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், தட் எவ்ரி திங் ஃபெல் அவுட் அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதிக்கிட்டு வென் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேர்டு வந்திருக்கு, அது வரை எழுதிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஓப்பன்ட் இட் அப்படிங்கிறதுல ஐன்றது சப்ஜெக்ட், ஓப்பன்டுன்றது வேர்பு, இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்தவரையில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் சேஞ்சஸை நம்ம 2 இடத்துல பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறத சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக கொண்டு போகிறோம். ஆன்சரில் ஸோ மெனி திங்ஸ் போட்டாச்சு. இங்கே கொஸ்டினில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது என்னது? கபோர்டு. த கபோர்டை ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கொண்டு வந்தாச்சு. கிராம்ப்ட் அப்படிங்கிறது V2 ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ். ஸோ கபோர்ட் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் அங்கே சிங்குலர் பி வேர்பான வாஸ் போட்டாச்சு. கிராம்டோட V3 ஃபார்மும் கிராம்டு தான், அதை எழுதிக்கிறோம். த கபோர்டு வாஸ் கிராம்ட் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு வரணும். கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? ஸோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறது தான், அதை ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துடுறோம். ஸோ மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 2 சென்டென்ஸுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் நம்மளுக்கு தேவை. அதனால் அந்த ப்ரிப்போஷனான வித் அப்படிங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸில் நம்ம ஒரு சில ப்ரிப்போஷன்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம ப்ரிப்போஷன் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போது அடுத்தது பாருங்கள். தட் எவ்ரி திங் ஃபெல் அவுட் வென், இதை அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கணும். அடுத்து இருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஐ ஓப்பன்ட் இட் அப்படின்னு இருக்கு. அதில் ஐன்றது சப்ஜெக்ட், ஓப்பன்டுன்றது வேர்பு, இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இட்டை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம். ஓப்பன்ட் அப்படிங்கிறது V2 அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் பி வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட்டுங்கிறது ஒருமை, அதாவது சிங்குலர், ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிறது. ஸோ சிங்குலர் பி வேர்ப் வந்து வாஸ், அதனால் இட் வாஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓப்பனோட V3 ஃபார்ம் ஓப்பன், ஓப்பன்டு, ஓப்பன்டு. ஸோ இட் வாஸ் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பை அப்படிங்கிறது அந்த பேசிவ் வாய்ஸுக்கான ஒரு வேர்டு. இப்போ ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, அது ஆப்ஜெக்டாக வரும்போது என்னென்னு மாறிடும்? மீ அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த செகண்ட் சென்டென்ஸோட ஆன்சர் எழுதியாச்சு. த கபோர்ட் வாஸ் கிராம்ப்ட் வித் ஸோ மெனி திங்ஸ் தட் எவ்ரி திங் ஃபெல் அவுட் வென் இட் வாஸ் ஓப்பன்டு பை மீ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்ததாக தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். த மேனேஜர்ன்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட்ன்றது வேர்பு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரோம். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ வேர்ப் என்னன்னு பார்க்குறோம். அப்பாயிண்டட், அது V2 அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இங்கே சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ப்ளூரல் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் பி வேர்பான வேர், அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் வேர். அப்பாயிண்டடோட V3 அப்பாயிண்டட் தான்.
ஸோ அப்பாயிண்டட் போட்டுக்கிறோம். பாசிவ்க்கான வேர்டு பை. இப்போ சப்ஜெக்டான மேனேஜரை ஆப்ஜெக்டாக கொண்டு வரோம், த மேனேஜர். ஸோ த மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் திஸ் போர்ட்ரைட் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கொஸ்டினில் மை கிராண்ட் மதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பெயிண்டட் அப்படிங்கிறது வேர்பு, திஸ் போர்ட்ரைட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதில் மை கிராண்ட் மதர்ன்ற சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு போகிறோம், திஸ் போர்ட்ரைட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை கொண்டு வரோம். சப்ஜெக்டாக திஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் இருந்து அதை சப்ஜெக்டாக கொண்டு வரும்போது திஸ் அப்படிங்கிறது தட் அப்படின்னு மாறிடும். அதனால தான் தட் போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லி ஆன்சர்லாம் கொடுத்துருப்பேன். தட் போர்ட்ரைட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது கொஸ்டினில் இருக்கிற வேர்ப் V1 V2 பார்க்குறோம், பெயிண்டட் அது V2. ஸோ அதனால் இங்கே இருக்கிற சப்ஜெக்டை பார்க்குறோம், திஸ் போர்ட்ரைட் வந்து தட் போர்ட்ரைட்டாக மாறி இருக்கு இல்லையா, அது சப்ஜெக்ட் பார்க்குறோம். சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்குறோம், சிங்குலர். அதனால் அங்கே பாஸ்ட் டென்ஸுக்கான சிங்குலர் பிஓபான வாஸ் போட்டாச்சு. பெயிண்டடோடைய V3 ஃபார்மும் பெயிண்டட் தான். பை பாசிவ்க்கான வேர்டு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாத்திரம், சப்ஜெக்ட் கிராண்ட் மதர், அது ஆப்ஜெக்டாக மாற்றும் போது மை கிராண்ட் மதர் அப்படின்னு போயிடுது. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஹிஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வெக்ஸஸ் அப்படிங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போது ஹிஸ் பிஹேவியர் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுது. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னது, மீ ஆப்ஜெக்டில் வந்ததுன்னா அது சப்ஜெக்டாக மாறும்போது மீன்றது ஐயா மாறிடுது, ஐ அப்படின்னு போட்டோம். இப்போ வேர்பை பார்க்குறோம், வெக்ஸஸ். இது V1 V2 பார்க்குறோம். இங்கே V1 வந்திருக்கு, அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே ஐ வந்திருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்ப் 3 இருக்குது, ஆம் ஈஸ் ஆர். சிங்குலருக்கு ஆம் ஈஸ், ப்ளூரலுக்கு ஆர் அப்படின்னு சொன்னேன். ஆம் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஐ வந்திருக்கு, அதனால் சிங்குலர் வேர்பான ஆம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போது வெக்ஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட V3 ஃபார்ம் என்னது, வெக்ஸ்டு. ஸோ வெக்ஸ்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்தது பாசிவ்க்கான பை அப்படிங்கிற வேர்டு, ஹிஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக மாற்றியாச்சு. ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். இதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷியன்ட்லி. த சேல்ஸ்மேன்றது சப்ஜெக்ட், ஆன்சர்டுன்றது வேர்பு, ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை கொண்டு வரும், ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாச்சு. இது ப்ளூரலு. இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, அதனால் இங்கே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸுக்கான ப்ளூரல் பிவர்பான வேர் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஆன்சர் அப்படிங்கிறதோடைய V3 ஃபார்ம் ஆன்ஸ்வர்டு தான். ஸோ வேர் ஆன்ஸ்வர்ட் அப்படின்னு போட்டாச்சு. பாசிவ்க்கான வேர்டு பை போட்டாச்சு. சேல்ஸ்மேன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ பேஷியன்ட்லி அப்படின்னு இருக்கிற அட்ஜெக்டை லாஸ்ட்டாக எழுதியாச்சு. ஆல் த கொஸ்டின்ஸ் வேர் ஆன்ஸ்வர்டு பை த சேல்ஸ்மேன் பேஷியன்ட்லி அப்படிங்கிறது சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். ஜான் கேவ் எ பார் ஆஃப் சாக்லேட்ஸ் டு ஜில் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஜான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கிறது வேர்பு, எ பார் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதில் எ பார் ஆஃப் சாக்லேட்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக கொண்டு வந்துடுறோம். இதில் கேவ்ங்கிறது V1 V2 பார்க்குறோம், கிவ் கேவ் கிவன். இதில் பார்த்தீங்கன்னா கேவ் V2ல வருது, அதனால் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சாக்லேட்ஸ் அப்படின்னு வர்றதுனால சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் பி வேர்ப் என்னது, வேர். அதனால் பார் ஆஃப் சாக்லேட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. கேவோட V3 ஃபார்ம் கிவ் கேவ் கிவன், கிவன் தான் V3 ஃபார்ம். ஸோ கிவன் போட்டாச்சு. பை பாசிவ்க்கான வேர்டு, ஜான் என்ற சப்ஜெக்ட்டை இங்கே ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்டை டு ஜில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது லாஸ்ட்டில் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுவரையில் இந்த வீடியோஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இந்த 3 டென்ஸ்லேயுமே ஆக்டிவில் ஒரு சென்டென்ஸை கொடுத்து பேசிவில் மாற்ற சொன்னால் அதை எப்படி மாற்றணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது உங்களுக்காக ஒரு 4 கொஸ்டின்ஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.